ஹெட்ஃபோன் பேச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் மரியான் படத்தில் வரக்கூடிய ஒரு சீனை பற்றி தான் பேச போகிறோம். இந்த சீனை ஆரம்பிக்கும் போது சீலியம்மான்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் ஆப்பத்தை சுட்டுட்டு பெரிய காசு கடலுக்கு போகிற சோழியே வேணாங்க, காசு கொடுக்குறாராம் காசு அப்படின்னு அந்த சீன் ஆரம்பிக்கும். இந்த சீனுன்றது ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு ஆப்பக்கடை வச்சு நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். சீலியம்மான்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் பேசிக்கிட்டு ஆப்பக்கடை வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. வெளிநாட்டு வேலைக்கு ஏசண்ட் பணத்தோட காத்து கிடக்கான். இது என்னன்னா கடலை கட்டிக்கிட்டே அழுகுது. காலத்தில் வெளிநாட்டு வேலைக்கு போனாமா 4 காசை பார்த்தாமான்னு இல்லாமல் இந்த தடியங்களோட ஊரை சுற்றிக்கிட்டு இதெல்லாம் உன் கூட்டாளி அப்படின்னு சொல்லும்போது விமானனாச்சி என்று ஆவார். ஏன் சீலி காலையில பாடுற அந்த ஆப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த ஸ்லாங்கில் சொல்லுவார் அப்படின்னு அந்த அப்புக்குட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர். அந்த படத்தில் அவருக்கு பேர் வேறு, ஆனால் அப்புக்குட்டின்னு சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு 2 ஆப்பம் கூட ஆத்தா. விமானனாச்சி அந்த ஆப்பத்தை சீலியம்மாட்ட கேட்பார். உள்ளுக்குள்ளே இருந்து மரியான் வெளியே வருவார். கையில் போட்டுக்கு டீசல் அதை கையில் வச்சுக்கிட்டு என்னல பண்ணுறீங்க? ஆப்பான் சாப்பிட்றோம் உனக்கு அப்படின்னு கேட்பார் விமானனாச்சி மரியானை பார்த்து. இந்த ஆப்பத்தை மனுஷன் திம்மானால போட்டு எந்திரிச்சு வாங்கலை. விமானனாச்சி இந்தாத்தா உன் வாசி ஆப்பா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. எதுக்காக இந்த சீனோட கோடிங்கன்னா இந்த ஒரு சீனுக்காக தான். அந்த சீன் க்ளோஸ் அப் ஷாட்டாக தான் இருக்கும். விமானனாச்சி மரியானை பார்த்து கேட்பாரு, ஏல மரியா, சீலியம்மா எவ்வளோ நாளாக கத்திட்டு கிடக்கா, நீ அந்த வெளிநாடுக்கு தான் போனாதான் என்னப்பா? ஏலே நம்ம ஆளுங்களையும் 4 பேர் 4 காசோடு இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானமில்ல அப்படின்னு சொல்லுவார். அலட்சியமாக கேட்ட மரியான் விமானனாச்சியை பார்த்து, வெளிநாட்டுக்குன்னா நம்ம கம்ப்யூட்டர் வேலைக்காக கூப்பிட்றாங்க, நீங்கள் போய் சித்தால் வேலை செய்யணும். எங்கேயோ போய் எவனோ ஒருத்த கையில் செய் நம்மெல்லாம் கடல் ராசாங்கலை. இந்த கடலில் தான் எங்கள் அப்பனும் செத்தான், என் உசுறு இந்த கடலில் தான் போகும். இந்த கொஞ்சம் நேரத்தில் வர இந்த சீன்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது நம்ம சொன்னோம்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். இந்த படத்தோடைய ஆணி வேறே இந்த சீனில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். படத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இதுதான். சொந்த ஊரை விட்டு ஒரு பொழப்புக்காக இன்னொரு ஊரில் போய் வேலை பார்க்குறதுங்கிறதோட வழியை இந்த ஒரு சீனை நமக்கு உணர்த்திடும்.